தான் முடியும். இனிமே நடக்காது. அது எனக்கு தெரியாது. கேட்கல நீ கேட்கல அப்படின்னு சொன்னது வந்து தப்பு தான். நேரமும் உங்களுக்கு மைக்கு வேண்டாம், நீங்கள் 2 பேரும் கொஞ்சம் ஓரமாக உட்காந்துக்கோங்க. கண்டிப்பாக பிக் பாஸ் கொடுத்ததும் நல்ல விஷயம்தான். பண்ணுற மாதிரி நாங்கள் இதை பண்ணிட்டோம்ல அது பண்ணிட்டோம்லன்னு சொல்லிட்டு இந்த மாதிரி பயாஸ்டாக தான் நடந்துக்கிட்ட மாதிரி இருந்துச்சுன்னு சொல்லி கனி சொல்கிறாங்க. அம்மா ஹேண்டில் பண்ணால் இது சரியில்லை, பயாஸ்டாக இருந்தாங்கன்றாங்க. ஹாய் வணக்கம் மக்களே, நிலா ஸ்பார்க் சேனலுக்கு தங்களை அன்போடு வரவேற்கிறேன். நான் உங்கள் நிலா. பிக் பாஸ் சீசன் 9 டே 69 இன்றைக்கி என்ன நடந்துச்சுன்றது தான் பார்க்க போகிறோம். இன்னைக்கு வீக்கெண்டு, ஸோ ஒரு மிகப்பெரிய கலை திருவிழாவாக நடக்கும்னு பார்த்தோம், ஒன்றும் கிடையாது. ஸோ இந்த வாரம் ஃபுல்லாக என்ன கேட்டால் கம்ருதீனுக்கும் பார்வதிக்கும் கொஞ்சம் பேஸ் பண்ணி தட்டி கொடுத்து நீங்கள் பண்ணுறதெல்லாம் கரெக்டு, இன்னும் எதிர்பார்க்குறோம், இன்னும் பண்ணுங்க அப்படின்னு சொன்ன மாதிரி தான் இருந்தது. பேர் சேர்ந்தவங்க எல்லாம் வச்சு செய்யறாங்க, உங்களால ஒண்ணுமே பண்ண முடியல, நீங்களாம் வேஸ்ட். அட கன்றாவிய, எப்படி இந்த மனுஷன் எப்படி ஆயிட்டாரு பாத்தியா? ஸோ ஸ்டார்டிங்லேயே மக்கள் வந்து சொல்கிறது இல்லை, அவங்க எதிர்பார்க்குறத நீங்கள் ஃபுல்ஃபில் பண்ண போகிறதில்ல, பிக் பாஸ் வீட்டுக்குன்னு ஒரு சில ரூல்ஸ் இருக்குது, அதையும் நீங்கள் கேட்க போகிறதில்ல, மைக்கு கலட்டிடுங்க அப்படின்னு சொன்னாங்க. ஸோ மைக்கை ஹைட் பண்ணியும் ஒரு சில டேர்ம்ஸ் இருக்குது அப்படின்னா அந்த டேர்ம்ஸையும் நாம்ஸையும் அங்கே உள்ள வீட்டில் உள்ளதை கண்டிப்பாக ஃபாலோ பண்ணியே ஆகணும். அதை ஃபாலோ பண்ணலங்கும்போது கண்டிப்பாக பிக் பாஸ் கொடுத்ததும் நல்ல விஷயம்தான். நேரமும் உங்களுக்கு மைக்கு வேண்டாம், நீங்கள் 2 பேரும் கொஞ்சம் ஓரமாக உட்காந்துக்கோங்க. என்னடா குழப்புறா? என்ன சார் இது கூட புரியலையா? பாஸ் வந்து என்னென்னா எரிகிற நெருப்பில் எண்ணெய் ஊற்றுற மாதிரி எக் எடுத்ததாக இருக்கட்டும், மில்க் எடுத்ததாக இருக்கட்டும், இன்னும் நல்லா பற்றிக்கிட்டு எரியும், இதை வச்சு ப்ரமோலாம் பயங்கரமாக பண்ணலாம் அப்படின்ற மாதிரி தான் அவர் பண்ணார். ஆனால் இது என்ன கேட்டால் ஹவுஸ்மேட்ஸ்லாம் கொஞ்சம் காமாக ஏன் போய் அவங்கள்ட்ட போய் பிரச்சனையை பண்ணுவானன்னு சொல்லி ஒதுங்கி போன மாதிரி தான் இருந்துச்சு. ஆனால் அமித் வந்து அவரோட தலை அப்படின்ற இந்த வீக்கை வந்து பயங்கரமாக நல்லா தான் அவர் பண்ணார். ஸோ அந்தந்த இடத்துல சொல்லி தான் பார்க்க முடியும். ஸோ கம்மு இதை பண்ணாதீங்க, பார்வதி இதை பண்ணாதீங்க, அதையும் மீறி எல்லா லீடர் அதாவது எல்லா தலை இருந்தப்போவும் இந்த பிரச்சனைலாம் இருந்துட்டு தான் இருந்திருக்கு. இது ஒன்றும் புதுசான ஒரு விஷயம் கிடையாது. ஸோ இவர் மட்டும் பயாஸ்டாக கிடையாது, இந்த வீட்டில் ஒவ்வொரு டீமு ஒவ்வொன்றா ஃபார்ம் பண்ணிவிட்டு ஒவ்வொருத்தவங்க அவங்களுக்கு தகுந்த மாதிரி பயாஸ்டாக தான் இருக்காங்க. ஸோ இந்த விஷயத்தில் ஒரு ரூல்ஸை ஃபாலோ பண்ணலைன்ற விஷயத்தில் இன்னும் கொஞ்சம் கெடுபடியாக இருந்திருக்கலாம் அமித். ஸோ அவருக்கு நம்ம அந்த மாதிரி இருந்தோம்னா இவங்ககிட்ட சுத்தமாக வேலை வாங்க முடியாது, கொஞ்சம் நம்ம இறங்கி போவோம் அப்படின்ற மாதிரி ஒரு மைண்ட் செட்டில் தான் அவர் வந்து கொஞ்சம் இதில் செயல்பட்ட மாதிரி இருந்தது. 2 பேரும் அப்படியே பெட்டில் வந்து இது பண்ணிட்டு இருந்தாங்க. ஸோ மைக்கை கலட்டி வைங்கன்னு சொல்லி கலட்டி வச்சுட்டு தள்ளி உட்காருங்கன்னு சொல்லி கம்ருதீனும் பார்வதியும் ஒதுக்கியாச்சு. இப்போது இவங்க பண்ணது, நீங்கள் ஒரு டாஸ்க் கொடுத்தது வந்து யாருன்னா லீடர்ஸு ஹவுஸ்மேட்ஸ் எல்லாம் சேர்ந்து தான் நீங்கள் இதை பண்ணுங்க, ஒன்று ஹவுஸை வந்து க்ளீன் பண்ணுற ஒர்க்கை பாருங்கள், அப்படி இல்லைன்னா 2 பேரும் பேசக்கூடாது அப்படின்னு சொன்னது இவங்களாம் முடிவு பண்ணி சொன்னது தான். அது ஒரு எல்லை மீறி போகுதுல்ல, அது வேடிக்கை பார்க்க. இவன் வேற என்னை ரொம்ப டார்ச்சர் பண்றான்டா. அதில் சாண்டா சொல்கிறாங்க கில்ட்டி வந்து 2 பேருக்கு சுத்தமாக கிடையாது, அவர் வந்து பாருமடியில் வந்து படுத்திருந்தாரு, போய் எதாவது மன்னிப்பு கேளுங்க, அட்லீஸ்ட் எதாவது கிடைக்க வாய்ப்பு இருக்குன்னு சொல்லும்போது மட்டும் போய் தோப்பு காரணம் போட்டாங்க, மற்றபடி அவங்க ஃப்ரீயாக தான் இருந்தாங்க அப்படின்னு சொன்னாங்க. ஸோ தோப்பு காரணை போட்டுட்டு கேட்டுட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் அந்த செகண்ட் அரோரா த கிரேட், ஒன் ஆஃப் த பெஸ்ட் ஃப்ரெண்ட் வந்து கம்ருதீன், அவங்க எப்போ டைம் கிடைப்பாங்கன்னு தான் பார்ப்போம். அந்த மாதிரி ஒரு ஸ்மார்ட் பிளே ஆடு வந்து இருக்கிற அடிக்கும், அது ஸ்மார்ட் பிளே பண்ணுறதுக்கும் வேறு மாதிரி. பட் அதுங்களுக்கு கம்ருதீன் பார்வதி இதை விட்டால் அரோராவுக்கு வேறு எதுவுமே தெரியாது, வேறு எதுவுமே பேசுறதுக்கும் கிடையாது. அது என்ன சொல்லுது அப்படின்னா ஒரு டீல் பேசுனாங்க, இப்போ நாங்கள் இதெல்லாம் பண்ணால் மட்டும் பிக் பாஸ் கொடுத்துருவாரா அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. பனிஷ்மெண்ட்லாம் பண்ணால் பால் முட்டை வந்துருமா அப்படின்னு. அப்புறம் ஹீட் ஆஃப் த மூமெண்ட் ஒரு டாஸ்கில் நீங்களாம் கஞ்சி மட்டும் குடிச்சிட்டு இல்லையா, இது இன்னும் ஒரு பெரிய விஷயமா அப்படின்னு சொல்லி சொன்னோன்னே வெரி குட், சூப்பராக பாயிண்ட்ஸ்லாம் எடுத்து சொன்னீங்க அப்படின்னு சொல்லி அப்ரிஷியேட் பண்ணாரு. அடுத்து விக்ரம் என்ன சொல்கிறாருன்னா இவங்க வந்து பனிஷ்மெண்ட்டாகவே எடுத்துக்கல, அவங்க ஏதோ சும்மா இதுவும் ஒரு டூர் மாதிரி தான், ஜஸ்ட் லைக் தட் அந்த மாதிரி தான் மூவ் பண்ணி போனாங்க அப்படின்னு சொன்னார். அது கனி வந்து கில்ட்டின்றது சுத்தமாக இல்லை, ஒரு வேலை செய்யுங்கன்னு சொன்னாலும் அவங்க வந்து செய்யல, ஒரு கரண்டி கழுவி தரணும் அப்படின்னு சொன்னால் கூட அமித் வந்து எதுக்கு அவங்களை டிஸ்டர்ப் பண்ணிட்டு இப்போ தான் போனார் அப்படின்ற மாதிரி பயாஸ்டாக தான் நடந்துக்கிட்ட மாதிரி இருந்துச்சுன்னு சொல்லி கனி சொல்கிறாங்க. பண்ணுற மாதிரி நாங்கள் இதை பண்ணிட்டோம்ல அது பண்ணிட்டோம்லன்னு சொல்லிட்டு உடனே வினோத்தை கேட்கும்போது சார் நான் சொன்னேன் யாருமே கேட்கல அப்படின்னா, ஏங்க இந்த டீமில் 2 டீமாக இருக்கும்போது எல்லாருமே வினோத் மாதிரி தான் இங்கே இருக்கிறாங்க, அவங்களோட ஃப்ரெண்ட்ஸ்னால் இப்போ விக்ரம் செஞ்சால் கனி எதுவுமே கேட்குறதில்ல, எஃப்ஜே எதுவுமே கேட்குறதில்ல. ஸோ எல்லாருமே அவங்களோட ஃப்ரெண்ட்ஷிப்புக்குள்ளே ஒரு பாண்டிங்கிற பேரில் ஏதோ ஒன்று கன்றாவே பண்ணிட்டு தான் இருக்காங்க. அதுக்கு வினோத்தை மட்டும் இவ்வளோ டாமினேட் பண்ணி நீ உட்காரு
அப்படின்னு சொல்ல வேண்டியதில்லை. ஃப்ரெண்டாக இருக்கிறதுக்கு சொல்லலாம். ஸோ ஒரு சில பர்சனல் விஷயத்தெல்லாம் நம்ம ஈடுபட முடியாது. காமனாக நடக்கிற விஷயம் தான் அவர் சொல்ல தான் செய்கிறாரு. அவர் கேட்காத போது என்னங்க பண்ண முடியும்? நான் கத்திட்டே இருந்தேன், எல்லாரும் கத்திட்டே தான் இருப்பாங்க. அதனால தான் நான் அதனால இவர் வந்து உட்காருங்க அப்படின்னு சொல்லி இவர் சொன்னது மட்டும் இல்லாமல் மக்கள்லாம் சேர்ந்து உட்கார சொல்லுங்கன்னா பீப்புள்ஸ் எல்லாம் சேர்ந்துட்டு உட்கார சொல்கிறாங்க. ஸோ இவங்கெல்லாம் என்ன விஜய் சேதுபதி சாரை பார்க்க போகிறாங்களா, இல்லை பிக் பாஸை பார்க்க போகிறாங்களா, இல்லை என்னன்னே தெரியல ஆக்சுவலாக. ஸோ நிறைய விஷயங்கள் வந்து ஒன்றுமே புரியாத மாதிரி தான் பீப்புள்ஸ் எல்லாம் ரியாக்ட் பண்ண மாதிரி தான் இருந்துச்சு. அடுத்து திவ்யா சொல்கிறாங்க, நிறைய இடத்துல நான் சொல்லிட்டேன் ஒரு விஷயம் அந்த கேட்டோம்னா திவ்யா கிட்ட ஏலேருந்து ஆரம்பித்து இசட் வரலும் சொல்லி முடிச்சாதான் அவங்களுக்கு ஒரு திருப்தி அடையும். ஸோ பூந்து விளையாடுவாங்க. ஏன் அவங்களுக்கு லாஸ்ட் வீக்கில் ரம்யாவுக்கும் கமலத்திற்கும் சண்டை இருந்தபோது திவ்யா வந்து அவ்வளோ கேட்டாங்க, சைகையெல்லாம் காட்டினாங்க, அதெல்லாம் என்னன்னே கேட்கல. ஸோ இன்றைக்கி வந்து சப்போர்ட் அவங்களுக்கு பண்ணுறது வந்து பெரிய விஷயம் தான். இன்னொன்று என்ன, திவ்யாவை எதிர்த்து இந்த வீட்டில் யார் என்ன சண்டை போட்டாலும் யாருமே வந்து கேட்கவே மாட்டாங்க. ரம்யா கூட யார் சண்டை போட்டாலும் சரி, ஏன் ரம்யா நீ இப்படி சண்டை போடுறன்னு ஏன் திவ்யா நீ இப்படி சண்டை போடுறன்னு கேட்டாலும் சரி, அது வந்து வீட்டில் உள்ள யாருமே கேட்க மாட்டாங்க. ஏன்னா திவ்யா வந்து அவங்க எப்படின்றது நமக்கே தெரியும். ஸோ கொஞ்சம் வாய் இல்லை, ஓவரான வாய் தான். ஏரியாவில் ஒர்க் அவுட் பண்ணியிருக்காங்க, மைக்கை கலட்டியிருக்காங்க, தட்ஸ் ஃபைன். பட் எந்த ஒரு விஷயம் வந்தாலும் திரும்பவும் லேட்டாகவே தான் செஞ்சுட்டு இருந்தாங்க. அது ரொம்ப ஷாக்கிங்காக இருந்துச்சுன்னு அவர் சொன்னார். அமித் சொன்னார், சார் நான் எவ்வளோ விஷயமா சொல்லிட்டேன். இல்லை அமித் உன்ட்ட கேட்கறதுக்கு எதுவும் இல்லை, நீ உட்காரு அப்படின்னு சொல்லி மூஞ்சில் அடித்த மாதிரி சொன்னது. ஸோ இந்த ஆர்குமெண்ட்லாம் பண்ணக்கூடாது என்கிட்ட. ஐயோ இதுகளும் சரி பண்ணுதே. எபிசோடு வந்து நம்ம எதிர்பார்த்த மாதிரி இல்லை, ரொம்ப மொக்கையாக தான் இருந்தது. இன்னொன்று என்னென்னா, லாஸ்ட் வீக்கே நானே போகிறேங்க அப்படின்னு சொல்லி ரம்யா சொல்லும்பொழுதே மரியாதையை அனுப்பியிருந்திருக்கலாம். இந்த வாரம் வந்து இவ்வளோ மொக்கை கொடுத்து ரம்யாவை அனுப்ப வேண்டியது இல்லை. ஸோ நாளைக்கு வந்து பார்த்திங்கன்னா வியானா இல்லைன்னா அவங்க சாண்ட்ரா 2 பேரில் ஒரு ஆள் தான் எவிக்ட் ஆகியிருக்காங்க அப்படின்னு சொல்லி நியூஸ் வந்து ஸ்ப்ரெட் ஆகி பரவிட்டு இருக்கு. ஸோ அது என்னன்றதை பார்ப்போம். அதுக்கப்புறம் என்னன்னு சொல்கிறாங்கன்னா, பேமெண்ட் வந்து சேது சார் சொல்கிறாங்க, பேமெண்ட் வந்து இத்தனை பேருக்கு நீங்கள் கொடுக்குறீங்களா அப்படின்னா இந்த ப்ரோக்ராமே பேமெண்ட்டுக்காக நடக்கிற மாதிரி தான் இருக்குது. யாரும் விரும்பி பண்ணுறதில்ல, ரொம்ப சாக்ரிஃபைஸ் பண்ணி பண்ணுறதில்ல. ஸோ அதில் இன்வால்மெண்ட்டோட பண்ணுறது கிடையாது. ரூல்ஸு, டேர்ம்ஸு, டெக்கோரம் இதெல்லாம் யாருமே வந்து ஃபாலோ பண்ணுற மாதிரி கிடையாது. எல்லாமே பேமெண்ட்டுக்காக இந்த வாரம் தப்பிச்சா போதும் அப்படின்ற மாதிரி தான் இருந்துச்சு. ஸோ இந்த ஷோவே பேமெண்ட்டுக்காக மட்டும்தான் நடக்கிற மாதிரி இருக்குது. இன்க்ளூடிங் சேது சார் கூட பேமெண்ட் நம்மளுக்கு கிடைச்சா போதும், அதுக்காக ஏதாவது சொல்லணுமே அப்படின்ற மாதிரி தான் இருந்துச்சு. ஒன்றுமே ரசிக்கிற மாதிரி இல்லை. நான் வெளியெல்லாம் நான் இப்படி அப்படிலாம். ஆனால் ஆடியன்ஸுக்கு ஒரு விருந்து என்னன்னா, மைக் அவங்க 2 பேரும் கலட்டி வைங்க அப்படின்னு சொன்னது ஒரு மிகப்பெரிய விருந்தாக தான் அமைஞ்சிச்சு. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் வந்து திவ்யாவோட பிரச்சனை வந்தது. திவ்யாவோட பிரச்சனை என்ன இருந்தாலும் ஓகே, கம்ருதீன் அப்படி பேசியே இருக்கக்கூடாது. ஸோ கம்ருதீன் என்ன கேட்டால் அரோராவையும் இவங்க பார்வதியும் வச்சு நல்லா ப்ளே பண்ணுறாரு அவர். ஸோ எல்லாரையும் அவர் முட்டாளாக்கிட்டு இருக்காருன்னு தான் சொல்லணும். ஸோ இந்த உடனே ப்ரோக்ராம் முடிஞ்ச உடனே நீ வந்து என் கூட பேச வேண்டாம் அப்படின்னு இவ்வளோ அவசரப்பட்டு கம்ருதீன் வந்து சொல்ல வேண்டிய அவசியம் கிடையாது. கொஞ்சம் யோசிச்சுருந்துருக்கலாம், டைம் எடுத்துருந்துருக்கலாம். அப்புறம் லாஸ்ட்டாக நம்ம கொஞ்சம் டைம் எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்கிறாரு. ஸோ திரும்பவும் வந்து இது எல்லாமே கேம்காக தான் பண்ணேன்னு பார்வதி தெளிவாக சொல்கிறாங்க. அப்போது நீ வந்து யூஸ் பண்ணியா பார்வதி? அப்போ இவ்வளோ நாள் அரோராவை நீ யூஸ் பண்ணிக்கிட்டியா ஃப்ரெண்டுன்ற பேரில்? அப்படி தான் இருந்துச்சு. ஸோ ஒன்றுக்கு ஒன்றும் சலிச்சது கிடையாது. அரோராவுக்கும் கம்ருதீனுக்கும் ஒன்றும் பெரிய டிஃப்ரென்ஸ்லாம் கிடையாது. 2 அப்பா 2 கழண்டாப்பா மாதிரி தான். ஸோ அதுக்கப்புறம் திவ்யாவோட பிரச்சனை எடுத்துகிட்டு வரும்போது அதில் கம்ருதீன் பண்ணது மிகப்பெரிய தப்பு தான். அவர் கமெண்டாக பாஸ் பண்ணும்பொழுது இதில் என்னென்னா, ஹவுஸில் உள்ள யாருமே வந்து என்னென்னே கேட்கல, அதெல்லாம் என்னென்னே கேட்காம சும்மா கூட இருந்த வினோத்தை மட்டுமே நீ கேட்கல அப்படின்னு சொன்னது வந்து தப்பு தான். அதான் முடியும், இனிமேல் நடக்காது, அது எனக்கு தெரியாது. பட் திவ்யா விஷயத்தில் கம்ருதீன் இவ்வளோ ஃபோர்ஸாக நடந்திருக்க வேண்டிய அவசியமும் கிடையாது, அது நல்லாவும் கிடையாது. இன்னொன்று நல்லா லாஸ்ட்டாக அமித் எப்படி பண்ணார் அப்படின்னு கேட்கும்போது இவர் வந்து ரொம்ப பயாஸ்டாக பண்ணார். ஒரு தலைன்னு எடுத்துருக்க பொழுது இவங்களை வந்து மிரட்டி வேலை வாங்க முடியாது, சண்டை பெருசாக தான் ஆகுன்றது அவருக்கு நல்லா தெரியும். இன்னொன்று பாருக்கும் அமித்துக்கும் ஒரு நல்ல ஒரு பாண்டிங் இருக்கும் பொழுது இதை யூஸ் பண்ணி நம்ம கொஞ்சம் பொறுமையாக சொல்லலாம். மார்னிங் அவங்க வந்து அந்த ரன்னிங் போகும்பொழுதாக இருக்கட்டும், அதுக்கப்புறமேல பேசும்போதா இருக்கட்டும், இல்லை ஒர்க்கை பார்க்குறதா இருக்கட்டும், அவருக்கு ஒரு மனசாட்சி இருக்குது. இப்போ தான் வேலை செஞ்சுட்டு போய் உட்காந்து திடீர்னு கூப்பிட்டு அந்த வேலை செய் இந்த வேலை செய்யுன்னு சொன்னால் ஓகே, பனிஷ்மெண்ட்டே கொடுத்துருந்தாலும்
நம்ம கொடுத்துருக்கோம், அதை வந்து அவங்க அனுபவிக்க ரெடியாக இருந்தால் பரவாயில்ல, இல்லை அவங்க அதை ஆக்செப்ட் பண்ண ரெடியாக இல்லைங்கும்போது திரும்ப திரும்ப அதை வந்து எரியிற நெருப்பில் எண்ணெய் ஊற்றுற மாதிரி இருக்க வேண்டாம்னு சொல்லிட்டு கொஞ்சம் பண்ண மாதிரி தான் இருந்துச்சு அமித். அங்க இல்லைங்க, நான் ஏஷியன் பெயிண்ட்ஸ்ல படுத்துட்டு இருந்தேங்க. பட் நான் என்ன சொல்றேன்னா, அவர் தலையா அவரால் முடிஞ்சதை நல்லா தான் அவர் பண்ணார். இதுக்கு மேலே ஒரு தலையை என்ன பண்ண முடியும்? இவ்வளோ வாரங்கள் வந்த தலையை விட இவர் ரொம்ப பெஸ்ட்டானவர். அது வந்து ரொம்ப பெஸ்ட்டுன்னு சொல்லி விக்கல்ஸ் விக்ரம் சொல்லியிருக்காரு. ஸோ விக்கல்ஸ் விக்ரம் நீங்கள் எப்படி பெஸ்ட்டுன்னு சொன்னீங்க அப்படின்னு சொல்லி, ஏன் பெஸ்ட்டுன்னு சொன்னதா தப்பு? இப்போ இதில் என்ன இவங்க சொல்ல வராரு, என்ன பேச வராரு, இதுலேருந்து மக்களுக்கு என்ன புரிய வரணும், இல்லை நாங்கள் அதை என்ன எடுத்துக்கணும், ஏன் இவ்வளோ ஒரு ரொம்ப வேணுங்கும் பொழுது ஒருத்தவங்களை தூக்கி வச்சு பேசுறது, வேணாங்கும் போது வினோத்தை கீழே தூக்கி போட்டு மிதின்னு மிதிக்கிறது, இதெல்லாம் பார்க்குறதுக்கே கொஞ்சம் ஒரு மாதிரியாக தான் இருந்துச்சு, நல்லாவே இல்லை. ஸோ ஒரு நீட்டாக இன்னதுன்னு சொல்லிட்டு நேராக நீங்கள் தப்பு பண்ணியிருக்கீங்க, இப்படி பண்ணவே கூடாதுன்னு சொல்லி கண்டிஷன் பண்ணால் என்ன, அதையே இன்டெரக்டாக சொல்லி திட்டி அப்படி இப்படி பேசி அதுங்களுக்கு தான் தெரிஞ்சு தானங்க பண்ணுது. இதில் நம்ம சொல்கிறதுக்கு என்ன இருக்குது? எதுவுமே இல்லை. ஸோ அமித்தோட லீடர்ஷிப் வந்து சீரியஸாக நல்லா தான் இருந்துச்சு. அவர் அவரோட முடிஞ்சதை எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாமல் சால்வ் பண்ணி நல்லா தான் கொண்டு போனார். பட் அதுவே பேடாக இருந்ததுன்னு சொல்கிறது எந்த வகையிலையும் தெரில. ஸோ தலையாக இருந்தால் அந்த இடத்துல அப்படி தான் அவங்க நடந்துக்கிட்டு ஆகணும். எல்லாரும் எதிர்க்கிறாங்கன்றதுக்காக நானும் எதிர்த்து பேசி பிரச்சனை பண்ணி ஹார்ஷாக வேர்ட்ஸ் எல்லாம் ரிலீஸ் பண்ணுறதுனால இப்படி பேசினா அப்படிம்பாங்க. ஸோ அப்படி அவர் காமாக ஹேண்டில் பண்ணா இது சரியில்லை, பயாஸ்டாக இருந்தாங்கன்றாங்க. ஃபைட் பண்ணால் நீங்கள் ஏன் தலையாக இருக்கிறதுனால உணர்ச்சிப்படுறீங்கன்றீங்க. ஸோ அவங்களுக்கு ஷோவுக்கு எப்படி போகணுமோ அதுக்கு தகுந்த மாதிரி அவங்க கரெக்டாக எடுத்து வச்சுக்குவாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எலிமினேஷனு. ஸோ ரம்யாவை வந்து எலிமினேட் பண்ணாங்க. ரம்யாவை வந்து இவ்வளோ வாரம் காப்பாற்றி வச்சது அது அந்த இவர் திவாகர் கூட போட்ட அந்த சண்டை, அதுக்கு உள்ள ஆக்ரோஷம், அது பேசுறது, இதெல்லாம் நல்லா கண்டென்ட்டாக இருக்கும், அதுக்காக நம்ம வச்சிருப்போம் அப்படின்றது தான் வச்சிருந்தாங்க. ஸோ வர வர ரொம்ப டல்லாக வீக்காக அவங்க போனாங்களே, மனதளவுலையும் உடலளவிலும் ரொம்ப வீக்காக போனாங்களே கொஞ்சம் வாவ் அப்படின்ற மாதிரி அவங்க ரம்யா எதுவுமே பண்ணலை. ஸோ ரம்யாவை வந்து வெளியேற்றிட்டாங்க. ஸோ அது நல்ல விஷயந்தான். பட் ஆனால் இவ்வளோ வாய்ப்பு ஒருத்தவங்களுக்கு கொடுத்து அதை சரியாக பயன்படுத்தாததுக்கு கண்டிப்பாக இவங்க வந்து ஃப்யூச்சரில் அதை ஃபீல் பண்ணுறதுக்கான நிறைய வாய்ப்புகள் இருக்குது. கண்டிப்பாக ஃபீல் பண்ணுவாங்க. பயங்கரமாக ப்ளே பண்ணியிருந்துருக்கலாம். ஏன்னா அவ்வளோ ஸ்பிரிட் அவங்களுக்கு இருக்குது, அதை யூஸ் பண்ணல, ரொம்ப லேசியாக தான் ஆகிட்டு இருந்தாங்க. ஸோ இதை அவங்கள வெளியே எடுத்தது ரொம்ப நல்ல விஷயந்தான். ஸோ நாளைக்கு வியானாவும் சாண்ட்ரா 2 பேரில் ஒரு ஆள் எடுத்திருக்காங்க அப்படின்னு சொல்ல வராங்க. ஸோ இந்த வீக்கெண்ட் வந்து பார்த்திங்கன்னா உப்பு போடாத ஒரு சாம்பார் மாதிரி, பிரியாணி மாதிரி அங்கே இங்கே மிக்ஸ் ஆகி ஒன்றுமே நல்லா ரசிக்கிற மாதிரி இல்லை. ஸோ இனி வரக்கூடிய நாளில் நாளைக்கு என்ன நடக்கிறது, நாளைக்காவது ஏதாவது கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காக டாபிக் எடுத்து பேசுகிறாங்களா அப்படின்றத பார்ப்போம். ஸோ தேங்க்யூ ஸோ மச் கைஸ், தேங்க்யூ. சப்போர்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். ஸோ உங்களோட வேல்யூபிளான கமெண்ட்ஸ் கொடுங்க. தேங்க்யூ கைஸ், தேங்க்யூ.